தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் அண்ணன் வாங்கிய கடனுக்காக வெளிநாட்டில் இருந்து வந்த தம்பி ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்த பாஜக நிர்வாகி போலீசில் சரணடைந்தும் இருக்கிறார். நடந்தது என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள நடுவிக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவரது தம்பி பிரகதீஸ்வரன். பேராவூரணி பாஜக வடக்கு ஒன்றிய தலைவராக இருக்கும் ராஜேஷ்குமாரிடம் 15 லட்சம் ரூபாய் சக்திவேல் கடன் வாங்கியிருக்கிறார். கடன் வாங்கிய சக்திவேல் வட்டியும் அசலும் திருப்பிக் கொடுக்காமல் தலைமறைவாகிவிட்டார். சக்திவேலை கண்டுபிடிக்க முடியாத ராஜேஷ்குமார் அவர் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து சக்திவேலின் தம்பி பிரகதீஸ்வரன் சொந்த ஊருக்கு வந்துள்ளார். அவரிடம் பாஜக நிர்வாகி ராஜேஷ்குமார், உனது அண்ணன் சக்திவேல் 15 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டு சென்றதாகவும் அந்த பணத்தை உடனடியாக நீ திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஞாயிறு அன்று இரவு பிரகதீஸ்வரனிடம் பணத்தை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் ராஜேஷ்குமார். வாக்குவாதம் கைகலப்பாகவே ஆத்திரமடைந்த ராஜேஷ்குமார் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து பிரகதீஸ்வரனை வெட்டியிருக்கிறார். உயிர் பிழைக்க அங்கிருந்து பிரகதீஸ்வரன் ஓடிய நிலையில் அவரை துரத்தி சென்று வெட்டி கொடூரமாக கொலை செய்துள்ளார். ஆத்திரத்தில் கொலை செய்த ராஜேஷ்குமார் அந்த அரிவாளுடன் வாட்டாத்திக்கோட்டை காவல் நிலையத்தில் சென்று சரணடைந்துள்ளார். போலீசார் ராஜேஷ்குமார் மீது கொலை வழக்கு பதிவு செய்து பாப்பாநாடு காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பிரகதீஸ்வரனின் உடலை கைப்பற்றி பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தம்பி கொலை செய்யப்பட்டதை அறிந்து அங்கு வந்த சக்திவேல் கூறுகையில் மேலும் பல்வேறு தகவல்கள் வெளிவந்தன. ராஜேஷ்குமாரிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் வட்டிக்கு பணம் வாங்கிய நிலையில் அதில் 5 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பிக் கொடுத்து விட்டதாகவும் இன்னும் 2 லட்சம் ரூபாய் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஆனால் ராஜேஷ்குமார் என்னை மிரட்டி 10 லட்சத்திற்கான தொகைக்கு காசோலையில் கையெழுத்து வாங்கிக் கொண்டார் என்றும் சக்திவேல் தெரிவித்துள்ளார். கடந்த 2 வருடங்களாக தன்னையும் தனது குடும்பத்தையும் பணத்தை கேட்டு மிரட்டியவர் எனது சகோதரரை ஓட ஓட விரட்டி கொலை செய்திருக்கிறார் என வேதனையோடு கூறியுள்ளார். காவல்துறை இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அண்ணன் வாங்கிய கடனுக்காக தம்பியை கொலை செய்த சம்பவம் குடும்பத்தினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.